தேவ பயத்தோடு ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்து என்று வேதம் சொல்லுகிறது. புருஷர்களை பார்த்தா இருக்கட்டும், மனைவியை பார்த்தா இருக்கட்டும், வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கொரு என்ன பண்ணுங்களாம், ஸ்நேகிங்க, மீசிங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். அப்பா மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் வரவிருக்கிறோம். இந்த நாளில் கணவன் மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு விசுவம் தேவ கரம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. கணவன் மனைவிகளை காணப்படும் எல்லா பிரிவினின் ஆவிகள், சத்துரு போடுகிற திட்டங்கள், போட்டி பொறாமையின் கிரியைகள், வன்கனின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் நீ சுட்டெரித்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோப்பா. இந்த நாட்களில் கணவன் மனைவி இருவரும் வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும் சுவாமி. அதில் வருகிற தகப்பன் அப்பா ஆண்டவரை கருத்து வேறுபாடுகள், ஆண்டவரை பெருமைகள் காணப்படுகிறது எல்லாம் நீ அறிந்திருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் நீ கடந்து வந்து அந்த பிள்ளைகளோடு இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள காண இல்லை அந்த டைவர்ஸ் என்ற காரியங்கள், சத்துரு போடுகிற அந்த விதை எடுத்து போடுவீராகப்பா. அந்த கசப்பை எடுத்து போடுவீர். நான் அவனோட வாழ மாட்டேன், நம்மளோட வாழ மாட்டேன்னு சொல்லி அப்பா பிசாசு போல தந்திரமான செயலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி காக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தகப்பன் அன்பாய் நேசிக்கிற பிள்ளைகளா ஒருவருக்கு ஒரு தகப்பன துக்கத்தை பகிர்ந்து கொள்கிற, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற கணவன் மனைவியா நீ வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரை பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாகப்பா. பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்களோட ஆண்டவர் இடைப்படுவீராக அப்பா. பிரிந்து போகலான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்க பிள்ளைகளோட பேசுவீராக. இந்த நாளில் சின்ன விதையோடு போட்டு கொண்டிருக்கிற சத்துருவின் திட்டங்கள் இப்பொழுது வேரோட பிடுங்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இது என்னோட கணவன், இது என்னோட மனைவின்னு சொல்லி தகப்பனே ஆண்டவர் ஒருவருக்கும் நேசிக்கிற குணங்களை நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அன்பினால பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா. அன்பினால நிரப்புவீராக. ஒருவருக்கு ஒரு புரிந்து வாழட்டும் தகப்பனே, புரிந்து வாழட்டும் அப்பா. ஆண்டவரே 10 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 15 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 20 வருஷம் இதுக்கப்புறம் இப்போ வருகிற சண்டைகள் அப்பா, சண்டைகள் காணப்படுகிறது, சந்தேகத்தின் ஆவிகள். ஒரு பொண்ணோட பேசும்போது ஒரு ஆணோட பேசும்போது காணப்படுகிற சந்தேகத்தின் ஆவிகள் அப்பா. அது பொசசிவ் என்ற ஒரு காரியங்கள் தகப்பன், அது குடும்பத்தை பிரித்து விடுகிறதா இருக்கிறது. ஆவியானோட கரங்கள் கடந்து வரட்டும் இந்த வேலையில் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீ கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சண்டையின் ஆவிகள் வெளியேறட்டும். வீட்டுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் கடந்து வரட்டும். இயேசுவை நீரே வீட்டின் தலைவராக இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல விதத்தை போதித்து நடத்தி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா கனித்தெரிகிற செடியாய், கனித்தெரிகிற மரமாய் அப்பா, கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருவரையும் நீங்கள் வைப்பீராக தகப்ப. இந்த தம்பதியை பார்த்து மற்ற தம்பதிகள் சொல்லணும், வாழ்ந்தா இவங்களை போல வாழணுயா அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.